நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வர்ற வாரம் அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2021 லாஸ்ட் வீக்கில் இருக்கிறோம். ஓகே, இப்போ வர வாரத்தில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது ப்ரீவியஸ் ஃப்ரைடே, அதாவது 17th டிசம்பர் நிஃப்டி எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 16,980. ஓகேங்களா, 16,980 க்ளோஸ் ஆச்சு. இந்த லாஸ்ட் ஃப்ரைடே எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா 17,003. மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிருக்கிற பாயிண்ட்டு ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, வீக் டு வீக் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 20 பாயிண்ட் தான், அரவுண்ட் 20 பாயிண்ட் தான் ஒரு வாரமே நிஃப்டியோடைய டோட்டல் கெயின். ஆனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இருந்த வேரியேஷன் இருக்குது, அப்பா அது மாதிரி ஆகிப்போச்சு. லாஸ்ட் மண்டே நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அன்னைக்கு மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் டவுனாக இருந்தது. க்ளோசிங்கில் வந்து எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெட்டாக 370 பாயிண்ட் லாஸ்ட்டு மண்டே க்ளோஸ் ஆச்சு. அதாவது 16,410 வந்துச்சு. நிஃப்டி லோ வந்து 16,400 அரவுண்ட் வந்துட்டு அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 16,614. அதாவது லோவிலேருந்து ஒரு 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக டியூஸ்டே அன்னைக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 156 பாயிண்ட். வெனஸ்டே 186 பாயிண்ட் கெயின். மறுபடியும் தேர்ஸ்டே எவ்வளோ கெயின் அப்படின்னா 156 பாயிண்ட். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது மோஸ்ட் ஆஃப் த குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஹாலிடே, நம்ம மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கோம், ஒன்றும் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நானும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு கட்டத்தில் 150 பாயிண்ட் டவுன் வந்துச்சு, மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சு. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து வெரி ஒர்ஸ்ட். ஓகேங்களா, எதனால் அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நல்லா பாருங்கள், நிஃப்டி வால்யூம் ஆகிட்டு இறங்குது அப்படின்னா கிராஜுவலாக இறங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வால்யூம் ஆகி ஏறுது அப்படின்னா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே வால்யூமே கிடையாது. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி மற்ற எந்த ஒரு ஸ்டாக்லேயுமே தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் வால்யூம். அதாவது எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி உண்டான வால்யூம் கிடையாது. ஸோ ஓவராலாக டோட்டலாக ஆப்ரேட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. சடனாக 50 பாயிண்ட் இறங்குது, மறுபடியும் சடனாக 70 பாயிண்ட் ஏறுது, மறுபடியும் இறங்குது, ஏறுது. டாடா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணாமல் இருந்தாவே ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஓவராலாக லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படின்னா நிஃப்டி 20 பாயிண்ட் கெயின், சென்சஸ் 112 பாயிண்ட் கெயின். அதாவது ஐடி ஸ்டாக்ஸும் ஃபார்மா ஸ்டாக்ஸு எஃப்எம்சிஜி இந்த 3 செக்டாரும் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. மெயினாக சொல்லணும்னா ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ், HCL டெக், விப்ரோ, டெக் மஹேந்திரா. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா டெக் மஹேந்திரா அண்ட் இன்ஃபோசிஸ் ரெண்டும் ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது கண்டினியூவாக. அதாவது ஜனவரி 2nd வீக்லேருந்து ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ரிசல்ட் சீசனுக்கு முன்னாடியே இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்ததாக மிட் கேப் இண்டெக்ஸு 1% டவுன் ஆகிருக்குது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃப்ளாட் ஆகிருக்குது. ஓகேங்களா, பட் பேங்க் நிஃப்டி அண்டர் பெர்ஃபார்மில் தான் இருக்குது இன்னமும். ஓகே, இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கு நடந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 days ஆர் 15 days மார்க்கெட் கொஞ்சம் வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஆஃப்டர் 15 days மார்க்கெட் ரொம்பவும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கும், ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும். பட் இந்த வருஷம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. டிசம்பர் மாதம் தான் ஹைலி வலாட்டைல் இருக்குது மற்ற மாதத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, எனிவே இப்போ வர்ற வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா வர்ற வாரத்தில் முக்கியமான ஈவெண்ட் குளோபல் லெவலில் முக்கியமான ஈவெண்ட் எதுவும் கிடையாது. ஒன்லி திங் நியூ இயர் தான். ஓகேங்களா, மற்றபடி எந்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறதுல பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஒரு 2 பாசிட்டிவ் நியூஸ் நம்ம லோக்கல் கியூஸில் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா
12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோவிட் டோஸ் போடுறதா சொல்லிக்கிறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா, மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக ஓமிக்ரான். ஓமைக்ரானில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அவ்வளோ சிவியராக இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 400 கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. பட் அந்த 400 கேஸ்லேயுமே வந்து ஓமைக்ரானால் யாரும் இன்னும் வந்து டெத்தாக கிடையாது. அதே மாதிரி ரொம்பவும் சிவியர் இல்னஸ் யாருக்கும் இன்னும் வரல. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கணும். எனிவே அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால மோர் தென் ஒரு 4-5 ஸ்டேட்ஸ் வந்து நைட் கர்ஃப்யூ போட்டிருக்கிறாங்க, நைட் ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், அஸ்ஸாம், ஹரியானா இந்த ஸ்டேட்டெல்லாம் நைட் கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு பேட் நியூஸாக பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்ததாக ஓமைக்ரான் வந்து கேஸு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. மோர் தென் 400 கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது இதுவரையும். ஓகேங்களா, நம்ம லோக்கல் நியூஸில் இந்த 2 நியூஸ் தான் மேஜராக இருக்குது. குளோபல் லெவலில் பாசிட்டிவ் நியூஸ்னால் இப்போ எதுவும் இல்லை. ஆனால் நெகட்டிவ் நியூஸ், பேட் நியூஸு அணிவகுத்து நிற்குது. என்ன அப்படின்னா, கோவிட் கேஸ் ஃப்ரான்ஸில் ஒரு நாள் இன்ஃபெக்ஷன் மோர் தென் 1 lakh ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. அதாவது அங்கே 5 பேர்த்துக்கு 2 பேர்த்துக்கு கோவிட் கேஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது. யூஎஸில் நியூயார்க்கில் அதிகமாக கோவிட் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. அதாவது யூஎஸில் ஒரு நாள் இன்ஃபெக்ஷன் மோர் தென் 2 lakhs or 3 lakhs நியர்லி வந்துட்டு இருக்குது. அங்கே டெய்லியும் டெத் ஆகிட்டு இருக்குது. 2000லேருந்து 3000 பீப்புள்ஸ் டெய்லியும் டெத் ஆகிட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து அது வந்து ரொம்பவும் அப்நார்மலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது யூஎஸில். ஸோ நம்ம அந்த யூஎஸ், யூரோப் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியெலாம் நாம் வந்து கம்பேர் பண்ணும்போது உலகத்தில் 2வது மக்கள் தொகை கொண்ட நம்ம இந்தியா ரொம்ப சேஃபாக இருக்குது. அதுதான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இப்போ ஒரு நாள் கோவிட் கேஸு நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 7000 தான் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. பட் ஓமிக்ரான் நியர்லி 400 தான் இருக்குது டோட்டலாக. ஸோ இந்த நம்ம இந்தியா ரொம்ப சேஃபாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் மக்கள் தொகை ரொம்பவும் அடர்ந்த நம்ம நாட்டில் மற்ற யூரோப் கண்ட்ரி, யூஎஸ் அங்கெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 140 கோடி டோஸ் நம்ம இந்தியாவில் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 140 கோடிங்கிறது ரொம்பவும் ஒரு அபாரமான ஒரு இலக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி 40% 2 டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, 40% பீப்புள் 2 டோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பேட் நியூஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பேட் நியூஸ் அணிவகுத்து நிற்குது. அதுக்கு அடுத்ததாக மெயின் திங் எஃப்ஐ செல்லிங். இந்த லாஸ்ட் 3 டேஸாக அவங்க எஃப்ஐஸு செல்லிங் லிமிட்டை குறைச்சிருக்கிறாங்க. எல்லாம் கிளம்பி கிறிஸ்மஸ் கொண்டாட போயிட்டாங்களா என்னமோன்னு தெரியல. ஆனால் செல்லிங் லிமிட்டை குறைச்சிருக்கிறாங்க இந்த லாஸ்ட் 3 டேஸாகவே. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்கு எஃப்ஐஸு 6590 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசம்பர் சோஃபார் டிசம்பர் மாதம் இதுவரையும் 33,275 கோடிக்கு எஃப்ஐஸு செல் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன செல் பண்ணுறாங்களோ அப்படி நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் வீக்கு 6590 கோடிக்கு நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டு லாஸ்ட் வீக்கு 7000 கோடி அரௌண்டு வாங்கியிருக்கிறாங்க. இதுவரையும், அதாவது டிசம்பர் மாதம் இதுவரையும் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 27,000 crore நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டு டாமினேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்ண இவங்க பை பண்ணுறாங்க. பட் ஒரு லெவலில் அவங்க ஹியூஜாக அன்வைட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குமான்னு தெரியல. ஓகே, எனிவே இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தரலாம். வர வாரத்தில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கே மைனஸ் சப்போர்ட்டுங்கிறத பார்த்தரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தரலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட்டோடைய டெய்லி டெக்னிக்கல் சார்ட். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட் 4 டேஸாகவே, அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதனுடைய பிக் பேரிஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலுக்கு அடுத்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த லாஸ்ட் 4 டேஸாகவே நல்லா கிளியராக பாருங்கள். நிஃப்டி ஃபார்ம் ஆகிருக்கிறது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ், விச் மீன்ஸ் அதாவது நாள் வந்த ஹையை பிரேக் ஆகிடுது, ஆனால் நாள் வந்த லோவை பிரேக் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் ஆகிருக்குது. ஓகேங்களா,
அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த சார்ட் பேர் என்னென்னா டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வர வாரத்தில் நிஃப்டி எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா 16,900. 16,900ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த 16,900 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் 100 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் சப்போர்ட்டு 16,800. ஸோ வர வாரத்தில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 16,900, 800, தென் 650. ஓகேங்களா? 650ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வர வாரத்தில். மைனர் சப்போர்ட் 16,900 அண்ட் 16,800. ஓவரால் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ்ட் மண்டே வந்த லோ 16,400ங்கிறது ஓவரால் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 17,350 டு 17,400 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணலாம். 17,200 இல்லை 300 ரேஞ்செலாம் செல் பண்ணலாம். அதுக்கு ஓவரால் பொசிஷனல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 17,400 தான் வச்சாகணும். ஓகேங்களா? அதாவது ஓவரால் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா எவ்ரி ரைஸ் கேன் செல், அந்த ஃபார்மேஷன் தான். மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகலை, பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பேரிஷ் ட்ரெண்டை பொறுத்தவரையும் நம்ம எவ்ரி ரைஸ் எங்கே ஏறினாலும் செல் பண்ணணும். அதுக்கு ஸ்டாப் லாஸ், ஓவரால் ஸ்டாப் லாஸ்னால் 17,400 க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய இன்ட்ராடே சார்ட்டு. அதாவது இது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் கிடையாதுங்க, ஸ்பாட். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டை பொறுத்தவரையும் இந்த வாரம் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 35,500. 35,500ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 35,500 டு 600 லெவல். இந்த 600 என்னன்னா இந்த இங்கே ஒரு பிக் பேரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் உடைய பாட்டம். ஸோ 35,500 டு 600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு வர வாரம். சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 34,400லேருந்து 34,500. ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்போர்ட். ஒருவேளை 34,400க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகும். 34,000 நெக்ஸ்ட் சப்போர்ட். 34,000 கீழெல்லாம் போச்சுன்னா நல்லாவே வீக் ஆகுங்க. ஸோ அதாவது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் செல் ஆன் ரைஸ் தான். இது வந்து ரொம்பவும் ஒரு அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது. 34,500, அதாவது 35,500 டு 35,600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. வர வாரம் மந்த்லி எக்ஸ்பிரி, ஸோ ஹெவி வலாட்டைல் இருக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். 17,000 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 55 லட்சம் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் கான்ட்ராக்ட் 55 லட்சம் இருக்குது. அதே கால் சைடில் 40 லட்சம் இருக்குது. ஸோ 15 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது 17,000 புட் ஆப்ஷனில். ஓகே, இப்போ 17,000 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா இது, அதாவது இந்த கால் புட்டு இந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ நம்ம 17,000 ஒரு மேஜிக் ஃபிகராக பார்த்துக்கலாம். ஃபர்தராக எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா 17,200 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக இங்கே 17,200ல் இருக்குது அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் 16,800ல் இருக்கணும். ஆனால் வந்து 16,800ல் புட்டில் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா 16,500 புட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த கால் சைடு பாருங்கள், ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் புட்டு சைடில் 500 பாயிண்ட்ஸ் கேப்பில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஹையர் லெவலில் போகும்போது செல் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டு இன்னும் பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சேம் 35,000 கால் புட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபர்தராக வந்து 35,000 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் புட்டு சைடு பாருங்கள் 34,000 புட்லேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 lakh தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செல் ஆன் ரைஸ் மோடு தான் இதுவும் இண்டிகேட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.